எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு காமன் மேன் சதீஷ் டைரக்ட் பண்ண நொடிக்கு நொடின்ற ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன். ஷார்ட் ஃபிலிமை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சதீஷ் பற்றி நான் கொஞ்சம் பேசி ஆகணும். காமன் மேன் சதீஷ் இந்த நேம் வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் தெரியாத ஆளுங்களே கிடையாது. அந்தளவுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க் மூலமாக அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ப்ரொமோஷன் பண்ணும்போது ஒரு படத்தை பெரிய படம் சின்ன படம் அப்படின்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ட்ரீட் ஈக்குவலி. எந்த படமாக இருந்தாலும் ஒரே எஃபர்ட்டை போடு. சின்ன படமாக இருந்தாலும் அதை லார்ஜர் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த எஃபர்ட்டை சின்சியராக பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்சியரான ஆள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கும்போது அது என்னவாக இருக்குன்னு ரொம்ப க்யூரியாசிட்டியோடு தான் நான் பார்த்தேன். நல்ல சாலிட் மெசேஜ் வித் நல்ல யூத்ஃபுல்லாக பெப்பியாக பண்ணியிருக்காங்க. பேஸ் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னென்னா, எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா, எஸ்பெஷலி ராங் டெசிஷனாக இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளை பாதித்தா கூட ஓகே, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கவே கூடாது. ஒரு வேளை இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், ஜாபை ரிசைன் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்க அப்பா அம்மாவையோ இல்லை ஒய்ஃபையோ கண்டிப்பாக பாதிக்கும். அது மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி திங்க் வைஸ் ஆர் த்ரைஸ், எஸ்பெஷலி பிஃபோர் டேக்கிங் எ ராங் டெசிஷன். இன்றைக்கி நம்ம கரெக்டுன்னு நினச்ச ராங் டெசிஷன் நாளைக்கு பார்த்தா உண்மையிலே அது ராங்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைமை தள்ளி போடு தப்பான டெசிஷன் எடுக்கும்போது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டா அது மாறவே மாறாது. அந்த பொண்ணு கூட 100 பசங்க பழகணும், ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணணும் மட்டும்தான் சின்சியராக லவ் பண்ணும். அதனால் அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட பழகுதுன்னு எந்த காரணத்தை கொண்டும் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்றதையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஜல்லிக்கட்டு டைமில் நம்ம யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ சின்சியராக இருந்தாங்க, அந்த பேக்ட்ராப்பில் அன்றைக்கி சின்சியராக இருந்த அந்த அத்தனை பசங்களுக்கும் ஃபுட்டு எவ்வளோ பேர் சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களையும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் நல்ல க்ளோரிஃபை பண்ணியிருக்காரு. ஒரு ஹோட்டல்காரன் டெய்லி பிரியாணி சாப்பிட்ற பையன் தான் அன்றைக்கி காசு இல்லாமல் இருப்பான். பரவாயில்லடா, காசு எடுத்துகிட்டு போடா, ஜல்லிக்கட்டில் எவ்வளோ பேருக்கும் நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம், ஒன்றை நம்பாமல் இருந்தா எப்பட்றா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஹானர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த ஷார்ட் ஃபிலிமில் நடித்தவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. கிஷோர் நிறையா ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இப்போ படத்துலையும் நல்லா வந்துட்டுருக்காரு. சஞ்சய், அப்புறம் காமன் மேன் சதீஷ், 3 பேரும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீவைண்ட் பேக் கான்செப்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைட்டிலில் பார்த்தாலே எல்லாமே ரிவர்ஸ் ஷாட்ஸில் இருக்கும். அந்த டைட்டில்லேருந்தே இந்த ஷார்ட் ஃபிலிமோட கான்செப்ட் உங்களுக்கு முடியும் போது ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன மைன்யூட்டாக டீடைல் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஜோன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அமேசிங்காக இருக்குது. ஃபிலிம் குவாலிட்டி அப்படியே ஷார்ட் ஃபிலிமில் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ரொம்ப பெப்பியாக யூத்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கேமரா ஒர்க்கு ஷையன்ட்டின்னு சொல்லி ஒரு சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்காங்க. டிஎல்லாம் அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரீச்சியாக இல்லாத மெசேஜ், நல்ல கான்செப்ட், நல்ல பெரிய ஆக்டர்ஸ் உள்ளே இந்த ஸ்கிரிப்டில் உட்காரும்போது கண்டிப்பாக இது இட் வில் கோ டு டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. கங்க்ராட்ஸ் சதீஷ், கீப் கோயிங் அண்ட் கீப் ராக்கிங்.